குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, என் செல்ல தங்கமே, இப்பொழுது உனக்கானதை நான் உன்னிடத்தில் ஒப்படைப்பதை வருவதற்கல்லவா வந்து கொண்டு இருக்கின்றேன். இந்த முருகனானவன், இந்த அப்பனானவன், முருகா என்று என்னை அழைத்து விட்டாய். இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் பஞ்சமே இருக்காது. உன் மன வருத்தத்தையும் உன் மனதில் இருக்கின்ற காயத்தையும் அறிந்து கொண்டுதான் நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். என்னை தொட்ட இந்த நிமிடத்திலிருந்து கடைசி வாய்ப்பாக 24 மணி நேரத்திற்குள் நீ வேண்டியதை பெறுவதற்கான நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய். நம்பிக்கையோடு செயல்படு என் பிள்ளையே. எப்பொழுதுமே நீ உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களிடமிருந்து ஒப்பிட்டு பார்க்காதே. அவர்களுக்கு எல்லாம் கிடைத்துவிட்டது. அவர்கள் வசதி ஆடம்பரம் என்று எப்படியெல்லாம் சந்தோஷமாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நான் மட்டும்தானே இப்படியே இருந்து கொண்டு இருக்கின்றேன். என் வாழ்க்கையில் மட்டும் ஒன்றுமே நடக்கவில்லையே. அவர்களும் உன்னைத்தான் வணங்குகிறார்கள், நானும் உன்னைத்தான் வணங்கிக் கொண்டு இருக்கின்றேன். ஆனால் நீ ஆள் பார்த்து செய்து கொண்டு இருக்கின்றாயே அப்பனே ஐயனே என்று என் மீது சந்தேகப்படுகிறாயா? என் பிள்ளையே, நீ எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, குடிசையில் இருக்கும் உன்னை அங்கு குபேரனாக வாழ வைப்பது நானாக இருக்கத்தான் போகிறேன். உன் கண்கள் கலங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது. அதை நான் இல்லை என்று சொன்னது கிடையாது. ஆனால் அதை எல்லாம் தாண்டி நீ உனக்கான வாழ்க்கையை பெறுவதற்கு முயற்சி நீ செலுத்தி கொண்டே இரு. பயிற்சியை விட்டு விடாதே. தன்னம்பிக்கையை இழந்து விடாதே. யாரோ எப்படியோ இருந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று மற்றவர்களின் வாழ்க்கையை பற்றி நீ யோசித்து கொண்டு இருந்தால் உன் வாழ்க்கையை எப்படி தங்க பிள்ளையே நீ வாழ முடியும்? உனக்கான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த வெற்றியின் தருணம் உனக்காக வந்து கொண்டு இருக்கும் பொழுது உன் மனம் அங்கு வருத்தமடைய செய்யாதே. நம்பிக்கை என்பது உனக்குள் நான் ஒளிர்விட்டு சுடர்விட்டு எரிந்து கொண்டு இருக்கும் பொழுது என்னை தாண்டி அங்கு எதுவுமே நடக்காது என்பது முதலில் தெளிய வைத்துக்கொள். தீர்க்கமாக நம்பு. சோதனையும் இன்னல்களையும் இந்த முருகனானவன் தரத்தான் செய்வேன். ஏனென்றால் அந்த நேரத்திலும் என்னை அப்பா என்று அழைக்கிறாயா, அந்த நேரத்திலும் முருகா என்று அழைக்கிறாயா என்று பார்ப்பதற்குத்தான். இதோ என் பிள்ளைகள் சொல்லும் நிமிடமே என்னை முருகா என்று அழைத்து என்னை ஆனந்தத்தில் திக்குமுக்காட செய்து விட்டார்கள். இனி நீ எதிர்பாராத வகையில் உனக்கான மகிழ்வினையும் உனக்கான மகிழ்ச்சி நீ தருவதற்கும் தான் இந்த முருகனானவன், இந்த அப்பனானவன் உன்னை தேடி வந்து விட்டேன். நீ மனம் தளராதே என் பிள்ளையே. உன்னுள் இருக்கின்ற சக்தியே நான் அங்கு ஒளிரச் செய்யத்தான் வந்திருக்கின்றேன். உன்னையே உனக்கு யாரென்று தெரியவில்லையே. அந்த அளவுக்கு உன் மனம் அங்கு கண்கலங்கி கொண்டு இருக்கின்றது. நடப்பதை எல்லாம் பார்த்து நீ பயப்படாதே. ஐயோ, என் வாழ்க்கை இப்படியே தான் சென்று கொண்டு இருக்கின்றதோ என்று எண்ணி விடாதே. நீ நினைக்கின்ற பொழுதும் நீ நினைக்காத ஒரு பொழுதும் உன் வாழ்க்கையை ஆட்டி படைத்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் அத்தனை விஷயங்களையும் தாண்டி உனக்குள் நான் உன்னை உருவாக்கி கொண்டு இருக்கின்றேன், உன்னை செதுக்கி கொண்டு இருக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்து கொள். எவ்வளவு சோகம் என்பதை தாண்டி இனி வரும் காலங்களில் எவ்வளவு பெரிய பெருமகிழ்ச்சியை அடைவதற்கான காலத்தை நெருங்கிவிட்டாய் என்பதை உணர்ந்து கொள். எப்பொழுதுமே நம் குணமும் பழக்க வழக்கம்தான் நம்மை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டிக்கொண்டே இருக்கும். அதை நேர்மையாக வைத்துக்கொள். அதை திறமையாக பார்த்துக்கொள். உனக்கான ஒன்று உன்னிடத்தில் இல்லை என்ற உடனே நீ எல்லாம் முடிந்து விட்டதோ அவ்வளவுதானோ வாழ்க்கை என்றெல்லாம் நீ வருந்த வேண்டாம் என் பிள்ளையே. என் பிள்ளைகளுக்கான எல்லா நிலையும் தாண்டி நீ வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் சிறிது விஷயத்தை உனக்காக நான் அனுமதி கொடுத்தேன். இனி அத்தனையும் தாண்டி நீ ஜெயிப்பதற்கான காலகட்டத்தை நெருங்கிவிட்டாய். இந்த அப்பன் இருக்கும் பொழுது இனி கஷ்டங்கள் உனக்கு ஏது? இந்த அப்பன் இருக்கும்போது இனி சங்கடங்கள் உனக்கு ஏது? எல்லா விஷயத்திலும் உனக்காக உன்னை நான் சூழ்ந்து கொண்டு இருக்கும்போது நடப்பது யாவும் நன்மைக்கே என்று உணர்ந்து கொள். நம்பிக்கை
நம்பிக்கையோடு நீ செயல்படு. உனக்குள் இருந்து உன்னை ஒளியின் விருட்சமாக வாழ வைக்கப் போகிறேன். நீ நினைத்தது அப்படியே தான் பலிக்கப் போகிறது. வெற்றி உனக்காக காத்திருப்பதை மட்டும் மறந்தும் மறுத்தும் விடாதே. எத்தனை காலங்கள் சோதனை என்று நினைக்காதே. அந்த சோதனையும் வேதனையும் தாண்டி என் பிள்ளைகளுக்கான வாழ்க்கையை வளமாக்க நான் வந்து இருக்கும் பொழுது வெற்றி உனக்குத்தான். யாம் இருக்க பயமேன்.